ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம OT7 பாய்ஸுக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. அவங்க கேட்ட மாதிரியே நான் அந்த ஒன் ஷாட்டை ரெடி பண்ணியிருக்கான். இதோட நேம் டாம் பாய் பாடிகார்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்களோ தலை தெறிக்க ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஆத்தி லாரிக்கும் ஓட விட்றேன், என்ன இந்த மூதையை ஓட விடுதே முடியல அப்படின்னு மூச்சு வாங்க ஓடி வந்து அப்படியே டொம்மு இடிக்க அவன் யாரான்னு பார்த்தா ஜின்னோப்பா. அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி ஹேய் அப்படிங்க அப்படியே நீங்கள் எஸ் பாஸ் அப்படின்ட்டா அப்படியே பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாய் கெட்டப்பில் தான் இருக்கீங்க. பாய் மாதிரியே தான் இருப்பீங்க. ஸோ அவரோ என்னடா இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவன் ஒருத்தன் அப்படின்ட்டு அது பாஸ் ஃபைல் கேட்டிங்க, அதை எடுத்துகிட்டு வர தான் போயிருந்தேன். அதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை பாஸ், ஒரு இம்சை அதான். யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அப்படியே ஓடி வந்துட்டுருக்கா டீனா. அவளை பார்த்ததும் அப்படியே சின்ன முறைச்சிட்டு என்ன அப்படின்னு பார்க்க அது உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரலைங்க மாமா, நான் வந்தது இவனை பார்க்க ஹை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து வழியே ஷோ நான் பொண்ணுடி அப்படின்னு இருக்கவங்களுக்கு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு பாஸ் போகலாம் மீட்டிங் டைம் ஆச்சு அப்படின்ட்டு அங்கே நிற்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்க போங்க. பின்னாடி வந்தவளோ என்ன ஓவராக பண்ணுறான், கண்டுக்கவே மாட்டேங்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று நான் மடக்காம விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த பைத்தியம் நம்மளை என்ன தான் நினச்சிட்ருக்கு, பார்த்து ஆம்பளை நினச்சிக்கிச்சோ மென்டல். நானும் எத்தனை டைம் சொல்கிறது நான் பொண்ணுடி, விட்டா தோஸ்தான வாக்கிடுவா போல. முடியலடா எப்பா. நானும் சொல்கிறேன் வானவில் பாய்ஸ் மாதிரி திரிகிறதுக்கும் லெச்சூஸ் மாதிரி அழிகிறதுக்கும் நான் ஆள் இல்லை அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாளே பட்டுத்துறா அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே நீங்கள் வந்துட்டு உள்ள உங்களோட வேலை என்னமோ அதை கரெக்டாக பார்க்குறீங்க. பாய்ஸ் 7 பேத்துக்கும் நீங்கள் தான் பாடி கார்டு, உங்களோட வேலையை கரெக்டாக பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை பர்சனல் பிஏவும் நீங்கள் தான். உங்களோட வேலை அப்படியே கரெக்டாக கண்ணு மாதிரி இருக்கும். அங்கே இருக்க பாய்ஸுக்கெல்லாம் கூட உங்களை போகாமல் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், மேனேஜர் நான் இருக்கேன், அப்போ கூட இந்த பொண்ணை தான் எல்லாத்துக்கும் கூப்பிட்றாங்க, அதுவும் ஆளும் அது நடையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சிலலாம் அந்த லுக்கில் கூட உங்களை சைட் அடிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் ஆனால் யாரையும் கண்டுக்க மாட்டீங்க. அப்படியே ஒரு ஜென்ஸ் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான். அப்படியே டிப்டாப்பாக இப்போ எப்படி 7 பேர் வந்து கோட் ஷூட்டில் இருந்தால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பாடி கார்டு கெட்டப்பில் அவன் பக்கத்தில் நின்னா இன்னும் 8வது பையன் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவனுங்களாம் உங்களை கேர்ளாகவேன்னு நினைக்கிறதில்ல, எப்போவுமே ஒரு பாயம் மாதிரி தான் உங்ககிட்ட அவனுங்க பேசுவானுங்க கொள்வானுங்க. ஸோ இப்படியே தான் வந்துட்டு போயிட்டுருக்கா. அவனுங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள் லிண்டா அப்படின்னு, அவளோட சிஸ்டர் தான் இந்த டீனா. அவளோ உங்களை பாய் நினச்சி போட்டு லவ் டார்ச்சர் பண்ணுறா. நீங்களோ இந்த மென்டல் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுறா அவஸ்தை இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. உங்களுக்கு யாரும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் படி ஜாலியாக இருக்க. இந்த லைஃப்குள்ளே தான் இம்சை பண்ணிகிட்டு இருக்கா அந்த பயபில்லை. பாடி கார்டுங்கனால எங்கே போனாலும் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அவங்க பார்ட்டி பப்புன்னு எங்கே போனாலும் நீங்கள் தான் கூடவே இருப்பீங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்து டீனாக்கு உங்களை பிடிச்சி போக நீங்களும் நான் பையனே இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்கள் பாடி லாங்குவேஜ் உங்களோட பேசுகிறது எல்லாம் வச்சு பொய் சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க. ஐயோ அப்படின்னு இருக்கவங்களுக்கு எது சொன்னாலும் கேட்காம அவள் பின்னாடி சுற்றவங்களுக்கோ அவளை எப்படா கழட்டி விடன்னு தெரியாமல் நீங்களையே இவனுங்க கோல்டாக ரக்கடாக தெரிஞ்சாலும் உங்களோட காமெடி அவனுங்களுக்கு பிடிச்சிருக்குது, இது பார்க்கறதுக்கு அவனுங்களுக்கு நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவனுங்களோ அதனால் அதை கண்டுக்காம ஏன்டா போய் சொல்கிற சின்ன பையா, நீ பையன் தானே பொய் சொல்கிறான் டீனா, உண்மையிலேயே அவன் சின்ன பையன்தான் அப்படின்னு சொல்லி டீனா கிட்ட அவங்கள வம்படியாக மாட்டி விடும். நீங்களோ பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்குறதும் இப்படியே தான். ஆனால் அவனுங்கள ஒரு நாள் எதுவும் பண்ண முடியாது, பெரிய ஆளுங்களாச்சே. இந்த மாதிரி ஒரு நல்ல வேலை வெளியில் போனாலும் கிடைக்காது. ஸோ இங்கே சேஃபாகவும் இருக்கீங்க, அதனால் இங்கேருந்து நகராமல் அப்படியே இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் வந்து அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அதே மாதிரி ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போக எல்லோரும் கிளம்பி போகிறீங்க. நீங்களும் கூட ஐயோ அந்த லிண்டா குண்டா கூட சேர்ந்து அந்த டீனா பைத்தியம் வேறு இருக்குமே, நான் வந்தால் சும்மாவே இருக்காது, இவனுங்களுக்கு நான் கூட வேறு இருக்கணும், வழியில் அப்படின்ட்டு டிப்டாப்பாக ரெடி ஆகி அப்படியே அவங்க கூட பாஸ் அப்படின்னு வந்து முன்னாடி நிற்கிறீங்க. வாடா குட்டி பையா அப்படின்னு ஜிமின் உங்கள் மேலே கைப்பட என் ஒருத்தவன் யாரா குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்க்குறீங்க. டா முறைக்கிற அப்படின்னு தயாங்க இந்த பக்கம் வந்து கைப்பட ஒன்றும் இல்லை பாஸ் அப்படிங்க. டே இப்போல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா, இந்த மாதிரி டயத்துலலாம் பாஸ் சொல்ல தேவையில்ல. அப்படிங்களா பாஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. இவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜினோ வந்துட்டு முன்னாடி ஏற இப்போ எல்லோரும் ஏறிக்கா. சரி லிண்டா கால் பண்ண வந்துட்டுருக்காளான்னு கேளு. சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கால் பண்ணுறீங்க. லிண்டாவோ ஹாய் டார்லிங் அப்படின்னு எடுத்ததுமே மேம் நான் பிஏ பேசுகிறேன். நீயா 7 பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட என்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை, வீட்டில் போய் ஃபோனை கொடுத்துருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுறா அப்படின்னு அவளும் டார் தான் சொல்கிறா. ஷோ அப்படின்ட்டு பாஸ் அப்படின்ட்டு ஸ்பீக்கரில் போட்டு இப்போ ஆரம்பிக்கிட்டு நீட்டு ஆகணும். லிண்டா நாங்கள் ஆன் த வே, நீ ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல அங்கே வந்து கார் நிற்கிது. ஸோ லிண்டா ஏறிக்கிறா. அவள் கூட டீனாவே ஏற உங்களை ஒட்டி உரைச்சிட்டு உட்கார. ஐயோ தலையெழுத்தே அப்படின்ட்டு நீங்கள் ஏந்தி விட்டால் மடியில் ஏறி உட்காந்துரும் போல். அது கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு மடியில் ஏறுவா. அப்படியே நீங்களோ உங்களோட எடுத்து அப்படியே நீங்கள் அப்படியே சுருவிடுவேன்
அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்ட உட்கார முடியாமல் ஆயிரும் அப்படின்னு மிரட்ட ஆத்தி அப்படின்ட்டு அவ்வளோ என்ன இப்படி பண்ணுறீங்க, எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு உங்கள் கைக்குள்ளே கை கொத்துக்கிறா. நீங்கள் கையை விடவே மாட்டேங்கிறா. ஐயோ இந்த மிஸ்ஸிட்டெல்லாம் மாட்டி விட்டீங்களாடா அப்படின்னு நீங்கள் அப்படியே செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. எங்கள் பாய்ஸோ அவனுங்க டீனா கூட பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுல மும்பரமாக இருக்கிறவங்க கவனிக்கவே இல்லை. உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, நீங்கள் தள்ளி பண்ணாலும் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரா. தள்ளிப்பா அப்படின்னு மூஞ்ச வச்சு அப்படியே கையை வச்சு தள்ளுறீங்க. என்ன ஆளு நீ, உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே தோணாதா அப்படின்ட்டு உங்கள் அப்படியே வந்துட்டு அந்த ஷர்ட்டுக்கு மேலே கை வைக்க நீங்கள் அடியே என்னென்னமோ உள்ள ஒரு மாதிரி இருக்குடி, என்னையவே என்னதோ பண்ணுறாளே, ஏய் நான் அவள் இல்லடி என்னை உருறி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க. அவள் விடவே மாட்டேங்கிறா. உங்களுக்கும் இரிட்டேட் ஆகுது. தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளிட்டு பாஸ் அப்படின்னு முன்னாடி இருக்க சின்ன கூப்பிட என்ன அப்படின்னு அவர் கார் ட்ரைவ் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து ப்ளீஸ் நீங்கள் இங்கே வந்துருங்க, நான் காரை கூட ட்ரைவ் பண்ணுறேன், நாளை இங்கே உட்கார முடியல அப்படிங்கிறீங்க. அவனும் ஏய் எனக்கு நான் ட்ரைவ் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும், எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஐயோ பாஸ் என்னால் முடியல அப்படின்ட்டு கண்ணை காட்டேன். அவனுக்கும் சிரிப்பு தான் வருது. அவர் கண்டுக்கல. ஏய் உட்காரா அப்படின்னு மிரட்டுறாரு. இந்த ஆள் வேற நேரம் காலம் தெரியாமல் இரிட்டேட் பண்ணுறானே அப்படின்னு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இவங்கெல்லாம் பாய்ஸ் அப்படியே வலிஞ்சு பேசிட்டு ஐயோ அப்படின்னு நின்றா மேம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவ்வளோ என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறா. உங்கள் சிஸ்டரை கொஞ்சம் தூக்கி நீங்களாச்சும் மடியில் வச்சுக்கோங்களேன். எதை இந்த காரில் இவ்வளோ இடம் இருக்கும்போது நான் மடியில் வச்சுக்கணுமா அப்படின்னு அவள் பார்க்குறா. விட்டா என் மடியில் ஏற்றிடுவாங்க போல, என்னால் முடியல, உட்கார முடியல, என்னை இறக்கியாச்சும் விட்டுருங்க, நான் கீழே இறங்கி நடந்து கூட வந்து சேர்ந்துடுறேன், என்னால் இந்த மிஸ்ஸியோட உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளிக்கிட்டு முன்னாடி ஒரு சீட்டு காலியாக இருக்கும்ல அங்கே போய் உட்காந்துடுறீங்க. அவளுக்கோ அப்படின்னு இருக்க. லிண்டா அவளை ஏய் விட்டாங்க மாட்டேன் அப்படின்னு மறைச்சி பார்க்க டீனாவோ மூஞ்சு அப்படின்ட்டு திரும்பிக்கா யவா அப்படின்ட்டு இருக்குது. அப்பயும் சும்மா இருக்காம காலை விட்றானிங்க. ஐயோ இவ அட்டங்க மாட்டாப்பல அப்படின்னு காலத்துக்கு மேலே குத்துக்கால் வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. சின்னப்பா என்னோட அது டாய்லெட் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், ஒழுங்கா உட்கார், உங்கள் கூட வந்தால் இப்படி தான் உட்காருன்னு. இப்போ பரவாயில்ல பாஸ் அப்படிங்க அப்படியே முறைச்சி பார்க்க சாரி பாஸ் அப்படின்ட்டு ஒழுங்காக உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்படியே ஒரு வழியாக அந்த பப்புக்கு வந்துடுறீங்க. அவனுங்களோ அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படியே டீனாவும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறா. ஐயோ எல்லாம் மொத்தமாக குடிக்குதே குடிகார கும்பல், இங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டேன், எல்லாம் இப்போ குடிச்சதுக்கப்புறம் நாலடா எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணும். ஐயப்பா இங்கே பாடி வாடை சேர்ந்து போது குப்பல் அரியில் குப்பள்ளி வர்ற வேலை விட அதிக வேலை எனக்கு தான் இருக்குது அப்படின்னு புலம்பிட்டே நிற்கா. யூ வாண்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்ட்டு டீனா வரா. இந்த சனியாக வேறு அப்படின்ட்டு அப்படியே எத்தனை வாட்டி ஒன்று சொல்கிறது, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, எனக்கு பிடிக்காது, நீங்கள் குடிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுக்க. இதாண்டா இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பின்னாலேருந்து ஹக் பண்ண. ஐயோ என்னை சாவடிக்கிறாளே முட்டிலடி அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்த பேக்கெட்டு அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறீங்க. அவ்வளோ முறைச்சிட்டு அப்படின்னு பாரு. எப்பா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்க்க பாய்ஸோ டே ஓவராக அடிச்சிட்டு இருக்கீங்கடா, மொட்டையாயிராதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதை புரிஞ்ச மாதிரி ஆரம் அப்படியே திரும்பி எவ்வளோ அடித்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாகிறீங்க. ஸோ உங்கள் டீனாவோ டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அது கூட சேர்ந்து இப்போ போய் லிண்டாவும் ஆட அவனுங்க 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு பாய்ஸை பார்க்க அவனுங்களோ அப்படியே ரக்கட் லுக்கில் கோல்டாக பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காங்க தவிர எதுவும் இறங்கிலாம் டான்ஸ் பண்ணல. யாரும் அவனுக்கு கிட்ட வர கூட பயப்படுவாங்க. லிண்டா ஒன்று தான் ஏதோ சின்ன வயசுல தான் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கனால கூட சுற்றிட்டு இருக்கா. மற்றவங்களுக்குலாம் அவனுங்களை கண்டாலே அல்லு இல்லை. ஸோ இப்படியே போயிட்டுருக்கா. டீனாவுக்கு கொஞ்சம் ஓவராக அவங்கள விடாமல் லவ் யூடா அப்படின்னு டார்ச்சர் பண்ண. வீட்டுக்கு போனோம் அட்டங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளிட்டு நீங்கள் காரில் கொண்டு போய் தள்ள பண்ணா. அவ்வளோ விடாமல் லவ் யூ சொல்லுடா, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா, உனக்கு ஏன்டா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நீ ஊன்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கூட ஓடி வந்துடுறேன். நீ நடந்து வந்தாலும் என்னாலாம் உன்னை ஏற்றுக்க முடியாது, அதுக்கு நான் ஆம்பளையாக இருக்கணும்டி, நான் பொம்பளைடி பைத்தியம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போயே உட்கார இதையே சொல்லாத, எப்போ கேட்டாலும் நீ பையன்தான் எனக்கு தெரியும், ஆமாம் இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டு போய் அவளை ஃபஸ்ட்டு டீனாவையும் லிண்டாவையும் தான் வீட்டில் விட்டுட்டு வர சொல்லிப்பாங்க. ஸோ 2 பேர்த்தையும் தள்ளி விட்டுட்டு இங்கே வந்து இவனுங்களையும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் போய் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு போதும் நான் இது எபா இவனுங்க கூட போகவே கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு டைம் நினைப்பீங்க. பட் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் போகிறதே ஆயிரும். இல்லைல்ல கண்ணு முழிச்சதுமே டீனாவோ அப்படியே பார்க்குறா சுற்றி முற்றி, எங்கள் வீட்டில் இருக்கணும் இன்றைக்கி எப்படியாச்சும் அவனை நம்ம கரெக்ட் பண்ணிடணும்னு நினச்சோம், கடைசியில் வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. இல்லை அடுத்த டைம் இவ்வளோ மொட்டா குடிக்கக்கூடாது, கொஞ்சமாக குடிக்கிறோம், அவளை கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. நீங்கள் எப்பவும் போல் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு தான் வரீங்க. ஸோ உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க பாய்ஸ், எங்கே போனா இவ அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கா. நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிருக்கீங்க. அவனுங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே ரெஸ்ட் ரூம் கதவை வந்து நாக் பண்ண டக்குன்னு நீங்கள் திறக்கிறீங்க. அவனுங்களும் அப்படியே பார்க்க ஸ்டன் ஆயிடறானுங்க. நீங்கள் அப்போ தான் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்க்க அப்படியே பார்த்துட்டு பாஸ் அப்படிங்கிறீங்க. அங்கே தான் நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறான். பாஸ் நானும் ஹியூமன் தான், எனக்கும் நேச்சுரல் கால்ஸ்லாம் வரும், ரெஸ்ட் ரூம் போனேன், அது கேட்டால் அதுக்கேண்டி இங்கே வந்த அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஜிமின் வரான். பாஸ் நான் பொண்ணு, அப்பப்போ மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்ல. ஓ
ஓ அப்படின்ட்டு ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்க அடிக்க ஜேகேவோ அதுக்கு ஒன்றும் வரல வேறு என்னடா மொத்தமாக வந்து நிற்கிறீங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க ஜேகேவோ ஃபைலை காணோம் அதை தான் தெரிய வந்தோம் அப்படிங்க பாஸ் ஃபைல் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறீங்க ஓ ஷிட் அப்படின்னு ஜேகே கையில் உள்ளதா பிடிங்கிட்டு அங்கேருந்து நகர அப்படியே ஜேகேவும் பின்னாடியே போயிடுறான் ஜிமின் மட்டும்தான் நின்றுட்டுருக்க நீங்களும் அப்படியே வந்துட்டு திரும்பி என்ன பாஸ் அப்படின்னு பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை வா அப்படின்னு கூப்பிட்றான் சரின்ட்டு நீங்கள் நடக்கும்போது அப்படியே லைட்டாக தண்ணிக்கு அதுக்கு கால் கொஞ்சம் ஸ்லிப்பாக விழுக போகிறீங்க அப்படின்ட்டு டக்குனு உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிக்க நீங்களும் அவனும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நீங்களும் பாஸ் விட்டிங்கன்னா போவேன் அப்படிங்கிறீங்க அடுத்த நிமிஷமே கரெக்ட் பண்ணிவிட்டு பட் அவனும் ஒரு நிமிஷம் உங்களை கை அப்படியே பிடிச்சதும் உனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் லெண்டா கிட்ட கூட இந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான் உங்களே பார்த்துட்டு இருக்க பாஸ் அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறான் போகலாம் மீட்டிங்க்கு நேராஜ் அப்படிங்கிறீங்க அடிட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே ரூம்குள்ள வர அவனும் ஒரு மாதிரி தான் இருக்கான் பக்கத்தில் தெரிஞ்சிக்கலாம் என்னாச்சுடா ஒன்றும் இல்லை அப்படின்றான் ஸோ இப்படி அப்படியே அந்த மீட்டிங் எல்லாம் முடியுது அதுக்கப்புறம் உங்களோட வேலை இப்படி தான் போயிட்டுருக்குது ஸோ லிஃப்ட்டில் நீங்களும் ஜேகேவும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கிளம்பி வரீங்க அப்போ அப்படியே லிஃப்ட்டில் நின்றுட்டுருக்க டீனா அங்கே வரா அது நீங்கள் இந்த லூஸ் ஆடின்னு சொல்லிட்டு மூச்சு திரும்பிக்க டப்புன்னு திரும்ப அப்போ கரெக்டாக வந்துட்டு டோரும் க்ளோஸ் ஆகுது நீங்கள் டக்குன்னு அவள் பாத்திரக்கூடாதுன்னு திரும்பியிருப்பீங்க அப்போ ஜேகே மேலே அப்படியே மோத ஜேகேக்கு ஒரு நிமிஷம் உங்களோட செஸ்ட் அவன் மேலே மோத இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு ஆம்பளை அந்த மைண்ட் செட்டில் தானே உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க பொம்பளைனே உங்களை யோசிச்சிருக்க மாட்டாங்க ஸோ டக்குன்னு நீங்கள் திரும்பவும் எங்கே அவன் மேலே மோதினீங்களோ அவனும் கையை தூக்கவும் கரெக்டாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் மோதினதும் அவன் கை இருக்கிறதும் உங்களோட செஸ்ட்டில் ஸோ ரெண்டு பக்கமும் அப்படியே ஹார்ன் அடிக்க அவனும் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடான் நீங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ணி வச்ச அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நிமிந்து பாஸ் நான் பாஸ் காரியம் பண்ணிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே சரி பாஸாக போய் தொலைஞ்சிட்டான் தெரியாமல் பண்ணியிருப்பான் போல் நம்ம தான் அவன் மேலே மோதுறோம் அப்படின்னா நீங்களே உங்களை சரி பண்ணிக்கிட்டு அப்படியே சாரி பாஸ் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்க இங்கே அவனால் தான் நேராக நிற்க முடியல ஜேகேக்கோ எதுதோ பண்ணுது உடம்புக்குள்ளே ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துச்சு என் கையில் என்ன பட்டுச்சு அதையே எனக்கு திரும்பவும் தொடரணும்னு தோணுது அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே அவன் நின்றுட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து லிஃப்ட் ஓப்பன் ஆக அப்போ தான் அவன் சுயநினைவுக்கே வரான் நீங்களோ பாஸ் அப்படின்னு பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி நடக்க நீங்களும் பின்னாடி சரி பண்ணிட்டு ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்க கூட அப்படியே போகிறீங்க ஸோ அடுத்தடுத்த வேலைகள் கரெக்டாக இருக்கு அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு மைண்ட் செட் அவனுங்களுக்குள்ள ஜிமினுக்கோ ஜேகேக்கோ ஏதோ பண்ணி லிண்டாவோட கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல இப்போ ஒரு டைம் வந்துட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்களும் தயாங்க தான் கிளம்புறீங்க ஜேகேக்கும் ஜிமினுக்கும் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அவனுங்க ரெண்டு பேரும் இவ போவேணா அப்படிங்கிற மாதிரி நாங்களே போயிட்டு வரோம் அப்படிங்கிறானுங்க ரெண்டு பேரும் அட்டன் டயத்தில் சொல்ல மற்ற மெம்பர்ஸ்லாம் அப்படியே பார்க்குறாங்க அது இந்த மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் தயாங் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜேகே சொல்ல இல்லைடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜிமின் இல்லை நான் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்க ஆரம்பம் வாய மூடுறீங்களா இங்கே உங்களுக்கு வேறு மீட்டிங் இருக்குது இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இது தயாங் அட்டன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் தயாங் கூட ஹீரோ போகிறான் அவள் எல்லாத்தையும் பார்த்துக்குவா நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே பேசணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து தயாங்கோ நீங்களும் அப்படியே கிளம்பிடுறீங்க இவனுங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போகும்போது நீங்களும் கூப்பிட்டு போக இவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் போகுதே பைங்கிலி வானிலைங்கிற மாதிரி ரெண்டு பேத்துக்குமே அப்படியே உங்களை விட்டுட்டு இருக்க முடியல என்னென்னமோ தோணுது அவ கூட எப்படி அப்படின்ட்டு மனசெல்லாம் அடிச்சுக்குது அதே சமயம் ஜேகேன் ஜிமின்னு ஒருத்தர் உனக்கே அப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க ஸோ எதுவும் பேசிக்கல இங்கே நீங்கள் அப்படி தயாங்கூட ஃப்ளைட்ல ரூம் புக் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ரூம் தான் வந்து கிடச்சிருக்கோம் இன்னொரு ரூம் கிடச்சிருக்காது உங்களுக்கு ஸோ நீங்களும் யோசிச்சுட்டு அப்படியே தயாங்க பார்க்க என்னாச்சு அப்படிங்கிறா பாஸ் அது ஒரு ரூம் தான் புக் ஆகிருக்கு இன்னொன்று வந்துட்டு அவைலபிள் இல்லைன்ட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் வேணா பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் நோ மீட்டிங்க்கு கரெக்ட் டயத்துக்கு போகணும் அதுக்கு தான் உன்னை ஆரம் அனுப்பி வச்சுருக்கான் நீ பாட்டுக்கு எங்கேயாச்சும் போய் லேட் ஆயிடுச்சுன்னா எது நானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்ல வர ஒன்றும் பிரச்சனை இல்லை ரூம்லேயே தங்கிக்கோ அப்படின்னு அவன் பேச்ச முடிச்சிடான் எதை இவன் கூட தங்கணுமா புரிஞ்சுதான் பேசுகிறானா சரி ஓகே நம்ம இருந்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்து மேக்கப்லாம் பண்ண மாட்டீங்க கேர்ளுங்கிற உணர்வே அவங்களுக்கு வராது அதனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே ரூம்லேயே வந்து தங்கிக்கிறீங்க அந்த ஒரே ரூம்னாலும் அது 2 ரூமாக இருக்குது பெரிய ரூமு வந்து ரொம்ப வீடு மாதிரி இருக்கா ஹாலு ஒரு ரூமுங்கிற மாதிரி அதனால் வந்துட்டு தேங்க வந்து அவனை பெரிய ரூம் எடுத்துகிட்டு உங்களுக்கு சின்ன ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான் பட் ரெண்டுக்குமே காமனாக ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது ஸோ நீங்கள் சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவனும் ஏதோ ஃபோனில் நோண்டிக்கிட்டு இருக்கவும் நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாம் அதுக்குள்ள அப்படின்ட்டு குளிக்க போகிறீங்க அப்போது கரெக்டாக உங்களுக்கு கால் வருது நீங்கள் அப்படியே வெளியில் வந்து உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க நேரம் தான் கூப்பிட்ருப்பான் ஸோ நீங்கள் ரீச் ஆனதுமே கால் பண்ணிப்பீங்க ஆமாம் அப்போ பிஸியாக இருந்திருக்கும் ஸோ இப்போ அவன் கால் பண்ண பாஸ் ரீச் ஆகிட்டோம் அதை சொல்ல தான் கால் பண்ணியிருந்தேன்
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணேன். இங்கே ஃபோனை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் பாத்ரூம்குள்ளே போக அதுக்குள்ளே தாங்க அந்த கேப்பில் உள்ளே போயிருப்பான். ஸோ அவன் இன்னும் லாக் பண்ணவே இல்லை. அவனும் அப்படியே வந்துட்டு டவலை கட்டிக்கிட்டு இருக்க நீங்கள் பாட்டுக்கு திறந்து உள்ளே போக அவனை அப்படி பார்த்துட்டு அப்படின்னு நீங்கள் கத்த அவனும் டக்குன்னு திரும்பி ஏய் நீயா ஏன்டா கத்துற அப்படிங்கிறான் அசால்ட்டா. அவன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாய் மாதிரி தானே இருக்கீங்க. ஸோ அதனால் அவங்கள ஒரு ஆம்பளை மாதிரி நினச்சிட்டு அவன் பேச நீங்கள் பாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கண்ணை முடிவு திரும்பி நிற்க டேய் சின்ன பையன் என்னடா திரும்பி நிற்கிற இங்கே வேறு வா ஒன்றா குளிக்கலாம் டைம் சேவ் பண்ணலாம் வாட்டரும் சேர்த்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பிடிச்சி இருக்கிறான். இங்கே லூஸு போய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாங்க பிடிச்சதால அவனும் விடாமல் வாடா ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் டிஷர்ட்டை பிடிச்சி இழுக்க அதுக்கு நீங்கள் அவனை இழுக்க விடாமல் அப்படியே 2 பேருக்கும் அங்கே பாத்ரூம்குள்ளேயே குட்டியாக ஒரு ஃபைட் போகுது. பார்க்கலாமா என்கிட்டே அவன் ஸ்ட்ரென்த்தாக காட்டுறியா அப்படின்ட்டு அவனும் உங்ககிட்ட சரிக்கு சும்மா சண்டை போடுறான். ஸோ 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்போ டக்குன்னு உங்களை பின்னாடி வந்து மடக்கி அப்படியே உங்கள் டிஷர்ட்டை டக்குன்னு ரிமூவ் பண்ண அப்படியே உங்கள் ரீசையை பார்த்து ஓ ஷிட் அப்படின்ட்டு அவன் திரும்ப ஐயோ இதுக்கு தான் வேணான்னு கேட்டியா அப்படின்னு பாஸ் என்ன காரியம் பண்ணீங்க நான் எப்படி உங்களோட அப்படின்ட்டு நீங்கள் முறைக்க அவனும் அப்படியே கைப்பட்ட ஷவர் வேறு ஆனாய் தண்ணி பாட்டுக்கு ஊற்றுது. 2 பேரும் அப்படியே நனைஞ்சு போய் நிற்கிறீங்க. உங்களை திரும்பி பார்க்க கூட முடியல. அவனும் அப்படியே டிஷர்ட்டை அது சாரி இந்தா அப்படின்னு நீட்டுறான். அது ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்கு. இது போட்டால் என்ன போடலை நான் அப்படின்ட்டு நீங்கள் போகிற பக்கம் அவன் டவலை உருவிட்டு அப்படியே மேலே சுற்றிட்டு வெளியே ஓடிடு. அவனும் அப்படின்ட்டு அடைச்சி இப்படி நிற்க வச்சுட்டு போயிட்டாளே அப்படின்ட்டு அவன் கடுப்பில் ஒரு வழியாக அப்புறம் குளிச்சுட்டு வெளியே வரான். அவனுக்கு உங்களை பார்க்கும் போலாம் உங்கள் பிரச்சனை வர ஓ மை காட் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கும் நான் அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. கரும கொன்றவை கடவுளே அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அவன் ட்ரெஸ் இல்லாமல் நின்று ஞாபகம் வர நீங்கள் புலம்பாகணும் அப்படின்னு கிட்ட வந்து கூப்பிட அப்படின்னு ஜர்க்காக்குறீங்க. எனக்கு கூட தான் அந்த மாதிரி ஞாபகம் வருது. நான் இப்படி தான் புலம்பிட்டு இருக்கேனா ஓவராக பண்ணாத அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை மறைச்சி பார்க்க போகலாமா அப்படின்ட்டு அவனும் அதுக்கப்புறம் மீட்டிங் போகிறீங்க. அதுக்கப்புறம் அங்கேயே சுற்றுறீங்க. அவனுங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்குறான். அவங்களையும் கூட வச்சுக்கிட்டே தான் சுற்றுறான். உங்களுக்கோ எத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணாதுலே இப்போ தான் புதுசாக பண்ணுறாரு அப்படி தான் இருக்கு. அவனும் என்னடா இது ரூம்குள்ளே போனால் இவன் ஞாபகமாகவே இருக்குது. அதனாலேயே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன நேரம் அப்படின்ட்டு புலம்பிட்டு அவனும் ஏதோ தேவையே இல்லாததெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஜேகே ஜிமின் கூட அதே ஞாபகம் தான். ஐயோ அவன் எப்படி அவன் கூட போனான். நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு நினச்சா அதுக்குள்ளே அவன் முதிக்குவானோ இல்லை தனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு வழியாக ஊருக்கு வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜேகே ஜிமினுக்கு மனசே நிம்மதியாக இருக்குது. ஸோ வந்தவங்கன்னே உங்களை அப்படியே தனியாக தள்ளிட்டு போய் அப்படியே ஜிமினும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க என்ன சிஐடி மாதிரி வந்து என்ன ஆச்சுன்னா நான் என்ன பண்ணேன் என்னோட கொலையாக பண்ணிட்டு வந்தேன்னு பாஸ் அப்படின்னு பார்க்க என்ன அவங்க கூட தனியாக இருந்தியே தனி ரூமில் இருந்தீங்களா இல்லை எப்பவும் போல் ஒரே ரூமா அது பாஸ் எப்பவும் போல் ஒரே ரூமில் ஆனால் தனித்தனியாக தான் இருந்தோம். ஆனால் இதெல்லாம் ஏன் நீங்கள் அது அப்படி தான் சரி போ இனி அவனாவது உங்ககிட்ட இந்த மாதிரி கூப்பிட்டா வரலன்னு சொல்லிடு. பாஸ் உங்கள் 7 பேத்துக்கும் நான் தான் பிஏ பாடி கார்டு அப்புறம் நான் எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிறீங்க. அது எங்களுக்கும் தெரியும் நான் பார்த்துக்கிறப்போ அப்படின்னு ஜிமின் சொல்ல நீங்கள் என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்ட்டு வெளியே வர அடுத்த நிமிஷம் திருப்பா கையை பிடிச்சி யாரும் இழுக்க நீங்கள் யாருன்னு பார்த்தா தான் என்னாச்சு அப்படிங்கிறான். இன்னைக்கு இவனுங்களுக்கு என்ன ஆச்சு ஆளாளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. கூட போனியே எதுவும் உங்ககிட்ட தப்பா என்னடா புதுசான கேள்வி அப்படிங்கிற நீங்கள் பார்க்க ஆகணும். இல்லை ஏதாவது ஒன்றா சொல்லு நீ ஒன்றும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் விட்டு அதே டைலாக்கை கொஞ்சம் வேறு மாதிரி மாடுலேஷனில் இவன் விட இவனுங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை பாஸ் ஆல்ரைட் நான் நல்லா தான் இருக்கேன் ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக சொல்கிறேன். ஐயோ ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக அங்கே அப்படியே டீனா அப்படியே உங்களை பார்த்த மாதிரி நடந்து வரா. நீங்கள் தான் திரும்பி பார்த்துட்டு போனதில்ல அவளை கவனிக்கல மோதி கீழே விழுக்க போனவளை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே நீங்கள் பிடிச்சி 2 பேரும் ஃப்ரீஸ் மோடில் நீங்கள் அவளை விழுகக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு இருக்க அவளை உங்களை விடாமல் பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்களை அது என்ன ஒரு கேர்ளும் பாயும் வந்துட்டு ரொமான்ஸாக ஒரு போஸ் கொடுத்தா அப்படி அந்த மாதிரி உங்களை பார்த்துருக்கா. அவள் கண்ணில் அப்படியே ஹார்ட்டை தெரிக்க நீங்களும் தீ காம பார்வையாக இருக்கே அப்படின்ட்டு உன்னை போய் பிடிச்சி பாருங்க உடப்பாத்தாலும் விட மாட்டேங்கிறா கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டா அப்படியே கையை விடுறி அப்படின்ட்டு நீங்களும் இப்போ கையை எடுக்கலை அப்படியே கீழே பட்டுருவேன் அப்படிங்கிறீங்க. என்ன உனக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே வரமாட்டேங்குது. நான் ஏன்டி ஓன்ட்ட ரொமான்ஸ் பண்ணும் உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது நான் ஒன்றும் பொண்ணு பையன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவ்வளோ அப்படின்ட்டு லிப்ஸ் அப்படியே குவிச்சு முத்தம் கொடுக்க வரா. நீங்களோ ஐயா இது வேறையா எச்சு பண்ணாது மூச்சு அப்படின்னு கையை கொண்டாந்து அப்படியே குறுக்க வைக்கிறீங்க. உங்கள் கையில் அப்படின்னு கிஸ் பண்ணுறா. நீங்கள் ஏச்சி அப்படின்னு கையை தொடச்சிட்டு இருக்கா. அவ்வளோ விடாமல்
எனக்கு நீ வேணும் அப்படின்னு அவங்களை இழுக்க, ஏய் நான் என்ன பொம்மையா வேணும் நான் தூக்கி கொடுக்கறதுக்கு, லூஸு நான் தான் சொல்கிறேன்ல, நீ நினைக்கிற பண்ண பையன் சொல்லி முடிக்கல, திருப்பி இழுத்துட்டு வரா, அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி திரும்ப கிஸ் பண்ண வரா. ஐயோ இவள்கிட்ட என்ன யாராவது காப்பாற்றுகளை முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் டீனா அறிவில்ல சொல்கிறத கேட்க மாட்டேன், தள்ளுடி பையனே இல்லடி புண்ணுடி அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி விட்டுட்டாங்க. இருந்து எப்பா விட்டா போதும் அப்படின்னு கொடுக்கணும்னு ஓடி, அப்படியே நீங்கள் யார் மேலே இப்போ மோதி நீங்கள் அவளுக்கு போகிறீங்க. உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணது வேற யாரும் இல்லை, அப்படி தாங். ஆனால் நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க, அவனும் பார்த்து அப்படிங்கிறான். நீங்களோ சாரி பாஸ் அப்படிங்க, எப்படி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். என்னை பார்த்தா ஜாலியாக சுற்றுற மாதிரியா இருக்குது, இங்கே ஒரு பைத்தியம் துரத்துது சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. டீனா திரும்பி உங்களை தேடிட்டு, ஏ எங்கே போனேன் அப்படின்ட்டு வரா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தயாங்கோடு சேர்ந்த நீங்களும் அப்படியே ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிற்க, தயாங்க மேலே மோதி நீங்கள் நிற்கிறீங்க. அவனும் என்னாச்சு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் கேட்குறான். நீங்களும் அந்த லூஸு டீனா தான் துரத்திக்கிட்டு வருது அப்படிங்கிறீங்க. அவன் ஏன் ஒன்றை துரத்துறா, அந்த பைத்தியம் இந்த பையன் நினச்சிக்கிச்சு லவ் டார்ச்சர் பண்ணுது எது அப்படின்ட்டு மேலே கீழே வரையும் ஒரு நிமிஷம் பார்த்தவன் அவனுக்கு எதுவும் ஞாபகம் வர, கடவுளே கடவுளே அப்படிங்கிறான். நீங்கள் ஆனால் அப்படியே முறைச்சி பார்க்க, நீ பண்ணலாம் நான் பண்ணக்கூடாதா, எனக்கு கூட இப்போ அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே பார்க்க, ஐயோ இப்போ இது வேறு அப்படின்ட்டு ஃபைல் எடுத்து மூஞ்ச மறைச்சிட்டு அங்கேருந்து குடு குடுன்னு நீங்கள் ஓடுறீங்க. ஓடி திரும்பவும் அதே மாதிரி யார் மேலேயும் போத அங்கே நின்றுட்டு ஆரம் அப்படியே உங்களை முறைச்சி பார்க்க, சாரி பாஸ் என்ன இங்கே ஓடி பிடிச்சி விளாண்டுருக்க, அது சாரி ஒரு லூஸு துரத்திட்டு வச்சு அதான் அவனுக்கு புரியுது டீனா தானே இப்படிலாம் பண்ணுவான்ட்டு, வா அப்படின்னு கையை பிடிச்சி அவன் இழுத்துட்டு போக தாங்கோ அப்படியே பார்த்துட்டு சே அப்படின்ட்டு அவனும் இந்த பக்கம் டீனாவை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அவளோ இந்த பக்கம் உங்கள் பிஏ வந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கா. தாங்கோ எதுக்கு நீ அவளை தேடுற, அது நான் அவரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளோ அப்படியே வெக்கப்பட்டுட்டு காலில் கீழே தைச்சிருக்க. பைத்தியமே அவளும் பொண்ணு நீயும் பொண்ணு நல்லா இருக்கும் பா அப்படின்ட்டு அவன் போவேன். எல்லாரும் என்கிட்ட ஏமாத்துறீங்க, என்னட்ட பொய் சொல்லி என்னட்ட அவரை பிரிக்க பார்க்குறீங்க, இதுக்கெல்லாம் காரணம் என் அக்கா கையா இருப்பா, அவள் தான் சொல்லி கொடுத்துருப்பா, அந்த குண்டா இருக்கே லிண்டா அதுதான் சொல்லியிருக்கோம், அதனால தான் எல்லாம் இப்படியே சொல்கிறீங்க. யார் எது சொன்னா என்ன, பிஏவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கட்டிக்குவேன் அப்படின்ட்டு அந்த பைத்தியம் போகுது. இப்படியே நீங்கள் அந்த பைத்தியத்துக்கிட்ட ஒரு பக்கமும் இங்கே மேக்னா லைன்ஸ்கிட்ட ஒரு பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஹேங் லைன்ஸ்லாம் இன்னும் உங்கள் மேலே எதுவும் வந்துட்டு அந்த மாதிரி ஆகலை. ஸோ அவனுங்க ரெக்கார்டாக தான் இருந்துகிட்ருக்கானுங்க. இப்படியே ஒரு நாள் வந்து டீனாக்கு பர்த்டே, அவ்வளோ அட்டம் பிடிச்சி அவங்க அக்கா கிட்ட, அதெல்லாம் முடியாது அவரை கூப்பிட்டே ஆகணும், அவர் வந்தால் தான் நான் கேக்கே கட் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்க, வேறு வழி இல்லாமல் பாய்ஸோடு சேர்த்து உங்களையும் வந்துட்டு அவங்க இன்வைட் பண்ணால் நீங்கள் நான் எதுக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க பாஸ் அப்படிங்க. ஆரம்பம் நீ வந்தே ஆகணும், அது டீனாவோட ஆசை, அவள் உன்னை பார்த்தே ஆகணும்னு ஆசைப்பட்றா, நீ இல்லாமல் கேக்கே கட் பண்ண மாட்டாலாம் அப்படின்னு ஜிமின்னு சொல்ல, இது வேறையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முடிச்சிருக்கா. ஜெயப்போ மேலே கைப்பட்டு, உனக்கு அங்கே வரதில்ல என்னடா பிரச்சனை அப்படின்னு, வர்றது மட்டுமா பிரச்சனை, அங்கே இருக்கிற பைத்தியம் தான் பெரிய பிரச்சனை அப்படிங்க. சுகாவோ எனக்கு தெரியும் ஏன் நீ வரமாட்டேங்கிறேன்னு அப்படிங்கிறாரு. என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அந்த டீனா தானே அவளுக்கு மேலே ஒரு லவ், பேசாமல் நீங்கள் லவ் பண்ண ஆள் பார்க்க நல்லா தானே இருக்கா, சீ என்ன கண்ட்ராவியாக பேசுகிறீங்க பாஸ், நான் அப்படியே அந்த மாதிரி பொண்ணு இல்லை வேறு எந்த மாதிரி பொண்ணு அப்படின்ட்டு உட்காந்து இந்த ஹேங் கேட்கா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, அது எனக்கு அது மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லைன்னு சொல்ல வந்தேன், எனக்கு வேலை பார்க்கணும், வேலை நிறையா இருக்குது, ஆளை விடுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப. ஆரம் ஏய் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்க, பார்ட்டி இருக்க வந்துடணும், சரி பாஸ் வரலன்னா விடவாட போகிறீங்க அப்படின்ட்டு இவனுங்களே திட்டிட்டு அப்படியே போய் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கா. ஈவினிங் ஆகுது, உங்கள் அடி வயிற்றில் பிரளயமே உருவாகுது. ஐயோ இந்த டீனா பைத்தியம் என்ன பண்ண காத்துட்ருக்கோ, இவனுங்க வேற விட மாட்டேங்கிறாங்களே. சுகா அப்படியே அவங்க தோல் மேலே கைப்பட்டு போலவா அடிக்கிறான். ஐயோ நீ வேற விடமாட்ட போல, நானே வரலனால கட்டி கொண்டு போய் இறக்கிடுவானுங்க போல அப்படின்னு இருக்கேன். இந்த பக்கம் ஜெய போகுது, அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நிற்கிறான். பாஸ் இப்படியே வா, கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் ஆச்சும் அப்படி நீங்கள் ஒரு கேர்ள் ட்ரெஸ் போட்டு வந்தா அப்போயாச்சும் நம்மளை விட்டு விலகிடுவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க. அவனுங்களும் ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஆரம் வந்து நிற்கிறான். இவனை ஏன்டா வளர்ந்து கெட்டவனே, இது பார்க்க நல்லா வாடா இருக்குது அப்படின்னு நீங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. தேங்கோ எஸ் எஸ் பக்கத்துக்கு சூப்பராக இருக்கு, ஜெயப்போம் அப்படியே தான் நல்லா தான் இருக்கா அப்படின்னு ஆளுக்கு அவங்க சஜஷன் சொல்ல, இவனுங்க கிட்டே போய் கேட்டேன் பாரு வந்து தொலைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் அதுக்கப்புறம் உங்களோட பாடி கார்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஸ்டிஃபாக வந்துட்டு கார் ஓட்டிட்டு போகிறீங்க. இந்த மாதிரி இருந்தாலே அந்த லூசிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ட்ரைவ் பண்ணியிருக்காங்கள அப்படியே சுகாவோ, டேய் ஃப்ரீயாக விட்றா, இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு அவங்க மேலே கை வைக்க. இதை பார்த்து இந்த ஜேகேக்கு கோவம் வருது. அவனும் டே கையை எடுத்துகிட்டு பேசு அப்படின்ட்டு கையை எடுத்துட. சுகாவோ ஏன் வச்சா என்ன தப்பு, டேய் உனக்கு எது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோளில் கைப்பட. இல்லை அப்படின்னு மண்டியாட்டுறீங்க. பின்னாடி இருந்த ஜேகே அப்படி நீ கையை போட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவள் எப்படி ட்ரைவ் பண்ணுவான், எங்கேயாச்சும் போய் மோதினா கூண்டோட கைலாசன்னு போய் சேர வேண்டியதான், கையை எடுத்தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இடிச்சு தள்ளிக்கிட்டு சுகாவை அப்படியே வந்து முன்னாடி உட்கார. சுகாவை டேய் தள்ளுறான், ஆல்ரெடி இடம் இல்லை, நீ எதுக்குலாம் இப்போ இங்கே வந்த,
நீ தான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறே, எனக்கு பயமாக இருக்குப்பா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நீ ஏதாவது பண்ணிட்டீன்னா அதான் அப்படின்னு சுகா சொல்ல, சுகாவுக்கு கடுப்பாகுது, நீயே உட்காந்து தொலை அப்படின்னு அவர் பின்னாடி போயிடுறாரு. ஜிமினோ ஜேகேவ டேய் அப்படின்னு நோண்ட, என்னடா நீங்கள் வா நான் வரேன், இப்போ தான் அவனை துரத்தி விட்டேன், இப்போ நீ வரியா, ஒன்று வேணா மூட்டோக்க அப்படின்னு சொல்லி ஆள் அழுக்க அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயங்க ஒரு பக்கம், இந்த பக்கமாக அப்படியே கையை விட்டவங்க இப்போ டக்குன்னு பிடிக்க ஒரு நிமிஷம் சர்க்காயி அப்படியே நீங்கள் பிரேக் போட என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்ட்டு தயங்க திரும்பி ஒரு மறுமடிச்சுட்டு நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ண அவனும் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். எப்படியோ ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. நீங்கள் உள்ளே வரல, வெளியிலன்ட்டு பாஸ் எப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, நான் உள்ளே வந்தே ஆகணுமா, நீங்கள் வேணா போங்க பாஸ், நான் இப்படியே போயிடுறேன், இதோ அந்த பொண்ணுக்காக கிஃப்ட் வாங்கினேன், இதை மட்டும் கொடுத்துருங்க பாஸ், அப்படியே ஓடிடுறேன் அப்படிங்கிறீங்க. அவனுங்களோ வாடா அப்படின்ட்டு ஆரம்பங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, ஐயோ இவன் வேற அவனா வாயில் பேசினா பத்தாது அப்படின்ட்டு ஜிமின் ஜேகே தயாங்குன்னு வயிறு ஏதே பின்னாடியே வரானுங்க. ஸோ முன்னாடி ஹயாங் லைனோட அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கும் கையை விட்டுட்டு ஓடலாமானாலும் விட முடியல. நாலு பக்கமாக அணை கட்ட மாதிரி, இந்த பக்கம் ஜேஓப்பு ஆயிரம், இந்த பக்கம் வந்து சுகா ஜின்னோப்பான்னு அப்படியே உங்களை கைப்பிடிச்சி இழுத்துட்டு வரேன். யோ இன்னும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறீங்க, விட்டுக்கடா என்ன அப்படின்ட்டு இருக்கு. டீனாவுக்கும் உங்களை பார்த்தோன்னே கண்ணிலலாம் அப்படியே ஹார்ட்டு தெரிக்க, அவ்வளோ ஐ யாழ் வந்துட்டான் அப்படின்னு ஹாப்பியாக ஓடி வரா. ஓத்தி புயல் வேகத்தில் வராளே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிட்ட வரும்போது நீங்கள் நவுந்துக்க, அவ்வளோ பின்னாடி பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கா. இவன் எங்கே இந்த வேகமாக ஓடிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவளையே பார்க்க, அவ்வளோ கண்ணு மணி தெரியாமல் ஸ்பீடுக்கு பிரேக் கூட போட முடியாமல் தடுமாறி கீழே விழுக்க போகிறா. உங்களுக்கு அவளை பார்க்க பாவமாக இருக்கே எல்லாரும் முன்னாடியும். அப்புறம் பர்த்டே கேர்ள் ஃபீல் பண்ணுவாளே அப்படின்ட்டு டக்குன்னு நீங்கள் ஒரு கையில் கிஃப்ட்டு இன்னொரு கையில் அவன் அப்படியே அப்படியே ஹீரோ மாதிரி வந்தவளை ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிக்க, அவளுக்கோ அவ்வளோதான், அவள் ஹார்ட்டை ஃபுல்லாக அவங்க காலடியில் வச்ச மாதிரி அப்படியே உங்களை காதலோடு பார்க்க கன்றாவி அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. இதுக்கு இவ்வளோ காப்பாற்றிருக்க கூடாது, கீழே விழுந்து வாருன்னு விட்டுருக்கணும். சே அடிட்ட அடியே கனவு கண்டது போதும் நிமிருடி முதுகு வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் குடிஞ்ச வாக்கில் அவள் காதல சொல்ல, அவ்வளோ அப்படியே நான் கிடச்சிட்டு என்ன அப்படின்ட்டு அப்படியே வலிகிறா, என்ன சினுங்குறாளே அப்படின்ட்டு நீங்கள் நேரம் நில்லுமா அப்படின்னு சொல்லி நிற்க வைக்க, வரமாட்டீங்கன்னு நினச்சேன், வரக்கூடாது தான் நானும் நினச்சேன். எது அது நீ பர்த்டே கேர்ள் ஃபீல் பண்ணுவேன்னு தான் வந்தேன், இந்தா இது என்னோட கிஃப்ட். இப்படி கொடுத்தா வாங்கிக்கோண்ணா, வேற திரும்பி நின்று கொடுக்கட்டா அப்படிங்கிறீங்க. ஹலோ உங்களுக்கு எப்போவுமே கிண்டல் தான் அப்படின்னு முதுகிலே அடிக்கிறா. ஐயோ படுத்துறாடா அப்படின்ட்டு நீங்கள் இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டீங்கன்னா இப்படியே நான் கிளம்பிடுவேன், அவ்வளோ விடு சாமி, ஹாப்பி பர்த்டே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் கிஃப்ட்டை திணிச்சிட்டு ஓட பார்க்க, அவ்வளோ அப்படியே உங்கள் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறா. மற்ற பாய்ஸுக்கெல்லாம் அப்படியே சிரிப்பு வர, நம்ம மேக்னா லைன்ஸுக்கு செம்ம கடுப்பாகுது, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு இப்போ வேறு குறுக்கு வந்துட்டுருக்காளே அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் பார்க்குறாங்க. ஹயாங்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை பார்க்க செம்ம காமெடியாக இருக்குது. நீங்களோ ஏய் தள்ளுடி என்னமோ பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் அவளை பிடிச்சி நவுத்தி விட்டு, கொஞ்சம் விட்டா நானே உன்னை லவ் பண்ணிடுவேன் போலக்கு, நாடி இப்படி லவ் டார்ச்சர் பண்ணுற, லவ் பண்ணுங்கன்னு தான் பண்ணுறேன், என்ன நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, நீ தாண்டி என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, நானும் பொண்ணு நீயும் பொண்ணு, லவ் பண்ண நல்லா இருக்காதுடி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கொடி. எது இப்படியே நான் எத்தனை காலத்துக்கு சொல்லியிருக்க முடியுங்க, இவ்வளோ நாளைக்கு நீ இப்படி முட்டாளாகவே இருக்க போகிற. நான் முட்டாளா, என்ன பர்த்டே ஆகுது திட்டுறீங்க, ஐயோ இதுக்கு தான் நான் வரலன்னு கேட்டானுங்களா, இல்லை கடை பண்ணிங்களா, கூட்டிகிட்டு வந்து நல்லா கோத்து விட்டீங்க அப்படின்ட்டு. ஐயோ மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் தான் சொல்கிறேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக வந்துடா. ஹே காய்ஸ் வாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை வருவீங்கன்னு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து வெல்கம் பண்ணுறா. நீங்களும் அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. திரும்ப ஊட்டி நான் உங்கள் கையில் கிஃப்ட்டை கொடுத்துட்டு எல்லாரும் முன்னாடியும் அவங்க கொடுங்க அப்போ தான் வாங்கிக்குவேன், அதுவும் சும்மா இல்லை ப்ரப்போஸ் பண்ணி, புரிஞ்சதா எத்தே அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க அசந்த நேரத்தில் கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டாவ கொடுக்கணுன்னோட இந்த பைத்தியம் வேறு ஆனா எச்சு பண்ணிட்டு ஓடிது அப்படின்னு நீங்கள் கண்ணத்தை தடிச்சு திரும்ப அப்படியே மேக்னாலின் 3 பேரும் உங்களை எரிக்கிற மாதிரி முறைக்க, இப்போ இவனுங்க ஏன் நம்மளை இப்படி பார்க்குறானுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஹயாங் லைனை முறைச்சி பார்க்க, அவங்களோ அப்படியே லிண்டாவோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. லிண்டாவும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, இவன் தான் ஒரு ஆளுன்னு என் தங்கச்சி இவன் பின்னாடி பழையிற ஆடிட்டு அவள் கூட உங்களை பாயும் தான் நினச்சி பேசிட்டு போகிறான், மொத்த குடும்பமும் பைத்தியம் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அவ்வளோ கேக் கட் பண்ணா அப்போ ப்ரப்போஸ் பண்ணி கிஃப்ட்டு கொடுங்க அப்படின்னு உங்களை நோட்றா. எதை கிஃப்ட்டு வேணால் கொடுக்குறேன், ப்ரப்போஸ்லாம் பண்ண முடியாது, அதை விட சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஃப்ட்டை மட்டும் கையில் கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நகர போக, அவள் விடாமல் உங்களை இழுத்து ஃபஸ்ட்டு கேட்க உங்களுக்கு தான் விட்டுறா. உங்கள் மேலே அவ்வளோ லவ்வாக இருக்கா. உங்களுக்கோ ஐயோ பாவம் பச்சை பிள்ளையாக இருக்கே, உண்மையாக சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது, இவளை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், இதெல்லாம் முடிச்சுட்டு வா. அதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் கூப்பிட்டு நான் இப்போ அவசரம் ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் முடிச்சுட்டு வா கொஞ்சம் தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே இறங்கி வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நிற்க, அப்படின்னு பின்னாடி ஒரு சவுண்டு டக்குன்னு திரும்பினா அப்படியே தாங்க உங்களை முறைச்சி பார்க்க, இப்போது இவர் எதுக்கு இப்படி வந்து நம்மளை முறைச்சி பார்த்துட்ருக்காரு, பாஸ் என்னாச்சு அப்படிங்கிறீங்க.
உங்ககிட்ட தனியாக பேசணுவா? நானா? இப்போயா? இருங்க பாஸ், நான் டீனா கிட்ட. நீ அவகிட்ட பேசி கிழிச்ச வரைக்கும் போதும் வாடி ஆடி. நான் கைப்பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போய் செவுத்துல ஏதாச்சும் வச்சு என்ன நினச்சிட்ருக்க? நான் என்ன நினச்சேன் அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. அவனும் அவகிட்ட நடிகை இப்படி க்ளோஸாக பேசுகிற? உனக்கு பசங்களை பார்த்தாலாம் எதுவும் தோணாதா? பொண்ணுங்க கூட தானா? ஒருவேளை நீ அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் பேச, சீ என்ன வாஸ் பேசுகிறீங்க? அந்த பொண்ணு ஏதோ தெரியாமல் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் இழுத்து விட்டதே நீங்கள் தான். அண்ணனை தம்பிங்களாம் சேர்ந்து சும்மா இல்லாமல் அந்த பொண்ணு சும்மா அந்த பொண்ணை உசுப்பேற்றி விட்டுட்டு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கீங்களா? நானும் எவ்வளோ சொல்கிறேன், அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு வேறு வழியில் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசி தான் புரிய வைக்கணும். நான் பேசி புரிய வச்சுக்கிறேன். நீங்கள் போங்க, இதுக்கு தான் கூட்டிங்களா அப்படின்ட்டு நீங்கள் தேங்க விட்டு நகர போக அவனும் உங்களை விடாமல் கையை பிடிச்சி மறுபடியும் இருக்க பாஸ் வந்து வாங்கினில்ல பைத்தியம் வாங்கிக்கோ அப்படின்னு உங்களை டக்குன்னு எடுத்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் மெய்மருந்து அப்படி நீங்கள் கிஸ் பண்ணுவேன் அப்படியே விட்டுட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு போகிறான். லிப் அப்படி தொடச்சிக்கிட்டே. நீங்களோ பேனு நின்றுட்டுருக்கா. அடுத்த நிமிஷம் இந்த பக்கத்துலேருந்து யாரும் இழுக்க. யாரான்னு பார்த்தா ஜேகே. ஏய் அவன்கிட்ட என்ன பேசிட்டு போகிறான்? இவனுங்க ஒருத்தனுங்க பாதியில் வந்து எதையாவது கேட்டுட்டு அது அப்படின்னு சொல்லி முடியல. உங்கள் லிப் கிட்ட ஏதோ இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்தவன் என்னடி இது அப்படின்னு உங்கள் லிப்ஸை பார்க்குறான். வீங்கின மாதிரி இருக்கு. அது அது தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கல. இப்போ ஜேகே அப்படியே கிஸ் பண்ண டே ஆளால் கிஸ் பண்ணி உதட்ட பணியார மாதிரி வீங்க வச்சிருவானுங்க போல அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை பிடிச்சி தள்ளிட்டேன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜிம்மின்னு ஒரு பக்கம் இழுத்துட்டு வர்றான். ஐயோ அடுத்த நீயா அப்படின்னு பார்க்க அவனே அதே தான் கிளிப்பை பார்க்க கிஸ் பண்ணி விட்றானுங்க. உங்களுக்கோ ஐயோ தாங்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே விட்டா இவனுங்க அதுக்கு மேலே பொசிசிவில் சாவடிச்சிடுவானுங்க. டீனாவை பார்க்கணும் அப்படின்னு அவளை போய் பார்க்க அவளும் உங்களை இப்போயே தான் பார்க்குறா. நீ என்னடி குறுன்னு பார்க்குற அடியே நீ இதுக்கு அடிச்சு வச்சிடாத அப்படின்ட்டு நீங்கள் அவளே பார்த்துட்டு இருக்க. என்ன தனியாக பேசணும்னு கூப்பிட்டீங்க? ரூமுக்கெல்லாம் வந்தாச்சு எதுவும் சொல்லாமல் இப்படியே என்னையே குறுன்னு பார்த்துருந்தா அப்படி? எது நானா? நீ தாண்டி என்னை ரொம்ப நேரமாக குறுன்னு பார்த்துருந்த, அதில் தாண்டி பயந்துட்டேன். இங்கே பாருமா, உங்ககிட்ட நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் என்ன மறுபடியும் அதே பழைய கதையா? நீங்கள் பொண்ணு ஆம்பளைல இதே தானே? ஐயோ நிஜம் அதாண்டி, நீ நம்பலனாலும் அதான் நிஜம். ஒத்துக்கம்மா, நான் பையன் இல்லைம்மா பொண்ணு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த பொண்ணை லவ் பண்ணுறது அதெல்லாம் பிடிக்காது. என்ன பொண்ணு புரியாமல் எதையாவது பண்ணிகிட்டு இருக்க. ஸோ உனக்கு லைஃப் இருக்குது, அதை பாருமா. நான் அதை சொல்ல தான் கூப்பிட்டேன், புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் பக்கமாக வசனம் பேசிகிட்டு இருக்க. அவளோ எதையுமே கண்டுக்காமல் அதெல்லாம் முடியாது, நான் லவ் பண்ணுறேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், என் பர்த்டே நீங்கள் மட்டும் ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு கையில் கத்தியோடு நிற்கிறா. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுங்க. அடியே பைத்துக்காரி என்னடி இது அப்படின்னு பார்க்க. இப்போ மட்டும் நீங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலாம், கையை கட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறா. ஐயோ இந்த லூஸுக்கிட்ட ஐயோ இப்போ நான் என்ன அப்படி யோசிச்சுட்டு வேறு வழியில் ஏய் லூஸு நான் தான் சொல்கிறேன்டி, நான் பொண்ணுடி, நம்ப மாட்டல இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உங்களோட ஷர்ட்டை பட்டன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி டக்குன்னு அப்படியே ஜஸ்ட்டை காட்ட கரெக்டாக பாய்ஸோ என்னாச்சு இவ்வளோ நேரம் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு 7 பேர் அட்டன் டயத்தில் கதவை தந்துட்டு உள்ளே வரத்துக்கும் நீங்கள் அப்படி திறந்து காட்டுறதுக்கும் அப்படி டீனா கண்ணை மூடிட்டு நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோ பார்த்து அடுத்த நிமிஷம் ஒரு மாதிரி ஷை ஆகி பேனு கண்ணை மூடிக்க பாய்ஸ் வந்தவனுங்க பேனு உங்களை அப்படியே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நீங்களும் அப்படியே ஷர்ட்டை கட்டி கண்ணை மூடிட்டு அவள்கிட்ட காமிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இதை பார்க்கவா வந்தோம் அப்படின்னு சுகா கேட்க. இப்போ அவன் வாய்ஸ் கேட்டால் நீங்கள் டக்குன்னு கணத்திருக்க ஜெயப் அப்படியே ஹெச்சு பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஃப்ரீ சூப்பர் அப்படிங்கிறான். எது அது பாஸ் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு இப்போ ஷர்ட்டை மறைக்க எல்லாம் பார்த்தாச்சு இப்போ தான் மறைக்கிறேன் அப்படின்னு ஜின்னு இந்த பக்கம் ஆரம்பம் இவ இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அவன் பின்னாடி இந்த மேக்னா லைன்ஸ் செம்ம காண்டில் மறைக்க. அத்தி எனக்கு மட்டும் ஏன் கடவுளே ஆப்பை இப்படி அட்வான்ஸாக அனுப்பி வைக்கிற, இந்த லூஸை சரி பண்ணனா இப்போ வேறு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே. அது பாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கா புலம்ப. அவனுங்களோ என்னென்னமோ நினச்சி வந்தோம். பட் இதை பார்த்ததுக்கப்புறம் டீனாக்கு கூட விட்டு கொடுக்குற மனசில் எதை அப்படின்னு பார்க்க ஆரம்பம் ஜின்னும் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு தான் மறுப்பு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட. என்னடா பண்ணுறீங்க, நான் எப்படா ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் இங்கே மேக்னா லைன்ஸோ ஏற்கனவே நாங்கள் 3 பேரும் அடிச்சுட்டு இருக்கோம், இதில் நீங்கள் வேறையாடா எங்களுக்கு தான் அவளுங்க அப்படின்னு 3 பேரும் கோரஸாக சொல்ல எதை அப்படின்னு திரும்பி பார்த்து நான் எப்படா உங்களை கட்டிக்கிறேன்ட அப்படிங்கிற பார்க்க. ஓ மாட்டேன்னு வேறு சொல்லுவியா அப்படின்னு ஜெயோ பார்க்குறான். எது அப்படின்னு பார்க்க சுகா எதுவும் தெரியாது அமைதியார் நான் பேசிக்கிறேன் அடிக்கிறான். ஏய் இது ஏன் லைஃப்டா அப்படின்ட்டு நீங்கள் என்னமோ யாருக்கோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் மூக்க நினைக்க. அவனுங்களோ ஏய் அமைதியாருன்னு சொல்கிறோம்ல, நாங்கள் தான் பேசி முடிவு எடுக்கிறோம்ல, அதெல்லாம் முடியாது, நான் தான் கடிப்பேன், நீ தான் கடிப்பேன், நீ 7 பேர் அடிச்சுக்க. அங்கே லிண்டா வரா. என்ன நடக்குது, டீனா தான் லூசு மாதிரி அவன் பின்னாடி சுற்றுறான்னு பார்த்தா இப்போ என்ன நீங்களும் அப்படின்ட்டு அவ்வளோ அப்படி நிற்க. எங்கள் பார் லிண்டா, உன் மேலே எங்களுக்கு இருந்தது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது அஃபேர், அது கூட கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக மட்டும் தான் பழகணும், எங்களுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை, நீ தான் எங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்த. பட் யாருக்கும் மேலே லவ்
அஃபேர் எதுவுமே வரல. பட் இவ மேலே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க அப்படின்னு உங்களுக்கு மயக்கம் வராத குறையா நினைக்கிறீங்க. பாய்ஸும் உங்களை அதுக்கப்புறம் விடுறதா இல்லை. எனக்கு தான் உனக்கு தானே சண்டை போட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டாங்க, இந்த பார்சல் பண்ணி வீட்டுக்கே கொண்டு போய் நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு அவங்க அப்பாவோ இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது தான் உன்னை டவுன் பாக்கெட்டப்பில் சுற்ற சொன்னேன் அப்பயுமா அப்படின்னு பார்க்குறாரு. நான் என்ன பண்ணேன், நானும் எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பாடி கார்டாக மட்டும்தான் சார் இருந்தேன். பட் அவங்க தான், நான் என்ன பண்ணேன் அப்படிங்க. இங்கே சுகா, ஜிமின், ஜேகே அப்படின்ட்டு எல்லாம் ஒவ்வொருத்தர ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அவன் மேலே எந்த தப்பு இல்லை, நாங்கள் தான் ஆசைப்பட்டோம், எங்களுக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. நீங்களும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறீங்களா, நீங்களும் லிண்டா கொண்டாடி யாரையும் கூட்டிகிட்டு வந்தீங்க. பட் எங்களுக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறது, அவள் எப்படி இருந்தாலும் ஃபத்தா எங்கள் பொண்டாட்டி, அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் விட்டு கொடுக்கறதில்ல அப்படின்னு யாரும் சொல்ல. நான் மட்டும் விட்டுறேனா அப்படின்னு ஜிமீன், இந்த பக்கம் ஜின் நானும் அப்படி தான் அப்படின்னு ஆளாளுக்கு டே நிறுத்துங்கடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்களும் எதை ஒருத்தனையே சமாளிக்க மாட்டேன், இதில் 7 பேரா டே தாங்காது அப்படின்ட்டு பாஸ் நான் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க. உன்னை தான் நான் பேசாதேன்ல அப்படின்னு சுகா மறுபடியும் ஆரம்பிக்க. டேய் ஏன் பிரச்சனைடா, என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னையே பேசாதன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க அப்பாவோ. சரி ஓகே, என் பசங்க ஆசைப்பட்டாங்க, அதுக்கப்புறம் நோ சொல்கிறதுக்கு நான் யார், அதனால் அப்படின்ட்டு அவங்க பக்கம் பார்க்குறாரு. நீங்கள் கலவரத்தோடு அவரை பார்க்க. அப்புறம் என்னம்மா ஜாம்னு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே, உனக்கு இதில் சம்மதம் தானே. அப்பா நீங்களாச்சும் கேட்டிங்கன்னா அது அப்படிங்க. புரியுது உனக்கு சம்மதம் தான், தான் சைலண்ட்டாக இருக்க. நான் இன்னும் பேசவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க. அவரும் பரவாயில்லம்மா ரொம்ப சந்தோஷம், நீ என் மருமகளை வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அதே சமயம் நீ வந்ததும் சந்தோஷம் தான், ஏன்னா நீ ரொம்ப நல்லா பண்ணு, உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த குறைஞ்ச நாள்லேயே நீ எவ்வளோ நல்லா கம்பெனியை பார்த்துக்கிட்டேன், என் பசங்களையும் பார்த்துக்கிட்டேன்னு, அதனால் எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச. என்ன பேச விடியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாருங்க ஜெயப்போங்க கைப்பிடிச்சு அமைதியாரு, அப்பா பேசுகிறாருல அப்படின்னு. எல்லோரும் பேசுவீங்க, நான் எப்போ தான் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி. பாஸ் நான் சொல்கிறத அப்படின்னு யாருமே சொல்கிறது கேட்குன்னு மேரேஜ்க்கு ரெடி ஆகுது. அப்படியே வந்துட்டு இவ்வளோ நாள் டவுன் பாய் கெட்டப்பில் சுற்றிட்டு இருந்தவங்கள அப்படியே சாரீ கட்ட சொன்னேன். அவங்களுக்கு அது கட்டவும் தெரியல ஒன்றும் தெரியல. அப்புறம் வந்துட்டு பியூட்டி பார்லர் ஆள் வந்தவங்களுக்கு சாரீலாம் கட்டிவிட்டு ஒரு வழியாக மேரேஜ் சூப்பராக முடியுது. மேரேஜ் முடிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வேறு சாரியை சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கும் அது கட்டவும் தெரில, அது எப்படி கட்டுறதுன்னு தெரில, போட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு நிற்கா. அப்போது என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஆரம் வந்து எட்டி பார்க்க. நீங்களும் சாரியை அப்படியே மேலே 1-2 சுற்றி இருக்கா. நான் பண்ணுறேன் அப்படின்னு பின்னாடி கேட்ட சவுண்டில் ஜாக்காய் அப்படியே திரும்பி பார்த்தா அப்படியே 7 பேர் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவனுங்களும் நாங்கள் உனக்கு தான் சாரி கட்டிட்டியான்னு பார்க்க வந்தோம், என்ன சாரியோட சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு தேங்குள்ள வரான். நான் செத்தாதானே சுடுகாடு தெரியும் அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக சொல்ல. அவனுங்களும் வெக்கன்னு சிரிக்கிறானுங்க. எல்லாத்துக்கும் என் நிலமா சிரிப்பாக இருக்கா அடிட்டு அடி நீங்கள் மறைச்சி பார்க்க மைண்ட் வாய்ஸ்னு சத்தமாக சொல்லிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, இந்த சாரீ தான், அப்புறம் என்ன நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்ட்டு வர. எதை நாங்களா என்னடா கூட்டாஞ்சோறு இருக்கிற மாதிரி கூட்டமாக வரீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க. கேட்ரி அப்படின்னு இழுத்து ஒரு பக்கம் ஜேஹோப்பை மடிப்பெடுக்க, இன்னொரு பக்கம் ஜிமினோ அப்படி மேலே போட, இன்னொருத்த பின் குத்தன்னு உங்கள் சாரியை நீட்டாக கட்டி விட்டுறானுங்க. வாவ் சூப்பராக இருக்குது, நானே கட்டினாலும் இப்படி கட்டியிருக்க மாட்டேன், சும்மா சொல்லக்கூடாது, 7 பர்சன்களும் செம்மதான் அப்படின்னு மனசுக்குள்ளே இதை நினைக்கிறதா நினச்சி இப்போயும் அப்படிதான் சத்தமாக சொல்ல. அவனுங்களும் அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து 7 பேரும் உங்களை ஹக் பண்ண. எதை அப்படின்னு பார்க்குறீங்க, நீ தாண்டி மைண்ட் வாய்ஸ்னு சத்தமாக பேசிட்டேன் அப்படிங்கிறானுங்க. ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கா. இப்போ வந்து டீனாவை மறந்தியா, நான் எப்படா அவளை லவ் பண்ணேன் மறக்கிறதுக்கு, படுவாவீங்களா அவளை காரணமாக வச்சு நீங்கள் என்ன மடக்கிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு வழியாக அப்படி எல்லாரோடையும் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு அவங்களோட லைஃபோ ஹாப்பியாக மூவ் ஆன் ஆக. அப்படியே காலப்போக்கில் பாடி கார்ட் பிஏலாம் நீங்கள் இல்லை, இப்போ வந்து ஒரே பொண்டாட்டி மட்டும் அந்த வேலையவே ஒழுங்காக செஞ்சால் போதுன்னு விட்டுறாங்க. ஸோ 7 பேத்தையும் நீங்கள் வச்சு செய்கிறீங்க. அப்படியே நாள் போக்க ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. ஸோ 7 பேரும் சேர்ந்தவங்கள அப்படி தாங்குறாங்க. டீனாக்கோ மன குமிச்சலாக இருக்குது. அப்பப்போ அவங்கள வந்து பார்க்கும்போது பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னையே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், உங்களை நான் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறா. அடியே இன்னும் திருந்தலையா அப்படிங்கிற பார்க்க. பாய்ஸோ அவளை பொறாமையோட மறைச்சு பார்த்து இனிப்பா இந்த வீட்டு பக்கம் வந்தால் அவனை அவ்வளோதான் அடித்து துரத்தாதுக்குரிய அவளை விரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ வந்துட்டு பாய்ஸ்லாம் அடியாத்தே அவனுக்கு ரொம்ப தாண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ண அப்படின்னு நீங்கள் சலிச்சுக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு அழகாக வைக்கிறாங்க. ஸோ அதுவும் முடிஞ்சு அடுத்த குழந்தை டெலிவரி டைம் வாழ்னு கத்தி இது ஒரே கூட்டுறீங்க. பாய்ஸோ பயந்து போய் வெளியே நிற்கிறவங்களாம் ஒவ்வொருத்தனா உள்ள வந்து ஏண்டி கத்துற அமைதியாரு குழந்தை நல்லா போயிருக்கும் அப்படி இல்லாத டே உங்களுக்கு என்னடா ஈஸியாக லோட் பண்ணி விட்டீங்க, நான் தானேப்பா அன்லோட் பண்ணணும், எனக்கு தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஸோ ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைங்க அப்படியே குழந்தைங்களை பார்க்க அழகாக இருக்க கேர்ள் பாய் அப்படின்னு அப்படியே ஆளுக்கு ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது பட்ட கஷ்டமெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஆனால் அவங்க உங்களை பாடி கார்டாக இருக்கும்போது என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் வச்சு செய்கிறீங்க. உங்களுக்கு குழந்தைய தூக்கவும் தெரியல, வைக்கவும் தெரியல, பால் கொடுக்க கூட தெரியல. ஸோ நீங்கள்
ஏய் ஒழுங்கா போடிங்க அப்படிங்க. அடியே இதெல்லாம் நீ தாண்டி செய்யணும், ஏன்டி எங்களை டார்ச்சர் பண்ணுறேன் ஆரம்பம். நான் பிடிச்சி தான் இருக்கேன், நீ பேம்பஸை ஒழுங்கா மாட்டு அப்படின்னு அவன் பிடிச்சிட்டு இருக்கான். நீங்களும் ஒரு வழியாக மாட்டி விட்டு அப்பா அப்படின்ட்டு திரும்ப இங்கே தான் டேய் குழந்தை அழுதுடி பால் குடி, எனக்குலாம் தெரியாது நீயே கொடு. எதை அது எப்படி நான் கொடுப்பேன், நீ தாண்டி கொடுக்கணும் அப்படின்னு அவனை பிடிச்சி அப்படியே பால் கொடுக்க ஹெல்ப். குழந்தை தூங்கிடுச்சுடி, ஒரு வழியாக பக்கத்தில் போடவா? நீ போட்டு தூங்க வை. ஏய் இவ்வளோ நேரம் நான் தாண்டி தூங்க வச்சேன், அட்லீஸ்ட் பார்த்துக்கவா சரி, கொஞ்சம் ஒர்க் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு மெதுவாக பக்கத்தில் படுக்க வச்சுட்டு போக. ஜிமினும் அவங்க காலை அடியே போதுமா, குழந்தை தூங்குற நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு காலம்பத்துன்னு சாவடிக்கிறடி, இதுக்கு மேலே எவ்வளோடி, சரி பொழைச்சி போங்க அப்படின்னு விட்டுட்டு அப்படியே திரும்பினா சின்ன உங்களுக்கு சாப்பாடு அப்படியே ஊட்டி விட்டு போதுமா அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல நல்லா சமைக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. எல்லாம் நேரம்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த பக்கம் சுகா இன்னொரு குழந்தையோட வந்து நிற்கிறான். இவனையும் தூங்க வச்சுட்டேன், படுக்க வைக்கவா? அந்த பக்கம் வைங்க. சரி அப்போ அஜய் நான் ஏதோ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு அப்படியே மெதுவாக உங்களை தூக்கிட்டு போய் விடுறான். இப்படி எல்லாரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஒன் டே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்க. நீங்கள் எப்பவும் போல் பாய் கெட்டப்பில் ரெடி ஆக பாய்ஸ் வந்து உங்களை பார்த்து ஷாக் ஆகிறானுங்க. என்னடி கெட்டப் இது? இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ பேபி தான் நீங்கள் இருக்கீங்களே லகடை பண்ணிங்களா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமாக சொல்ல. ஏண்டி யாரை சொன்னேன் அப்படின்னு பாய்ஸ் அப்படியே கிட்ட வர. நீங்கள் அத்தி மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமாக சொல்லிட்டணும் அப்படின்னு நாக்கா கடிக்கானுங்களோ சிரிச்சிட்டே கிட்ட வந்து அதனால உனக்கு ரொம்ப தாண்டி கொழுப்பு அப்படின்னு சொல்லி மாய்க்கிட்ட மாயக்கறி அப்படின்னு அப்படியே ஒவ்வொருத்தனும் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணேன். இந்த கெட்டப்பெலாம் நான் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. இதில் தாண்டி நாங்கள் விழுந்ததே அப்படிங்கிறானுங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி பார்க்கும்போது கூட ஒன்று எங்களுக்கு பிடிக்கும், பட் அது லவ்வாங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி பார்த்ததும் கன்ஃபார்மே பண்ணிட்டோம் அப்படிங்க. ஐயோ அப்படி நீங்கள் ஷையாக இப்போ தாண்டி இன்னைக்கு க்யூட்டாக இருக்கா பேபிஸ்லாம் ஏன் ஆரம்பிக்குது. தோ வந்துட்டானுங்களா, இவனுங்களுக்கு எப்படி தான் பொறாமல் வருமோ, தோ வந்துட்டோண்டா அப்படின்னு ஆளுக்கு ஒரு பேபிஸை அழகாக தூக்கிட்டு வந்து அப்படியே அவங்கள எல்லாம் ரெடி பண்ணி பேம்பர்ஸ்லாம் மாட்டி விட்டு ஓகே போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறீங்க. அப்பா அம்மாவும் வழி அனுப்பிச்சி வைக்க நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க. அங்கே அப்படியே உங்களை மறுபடியும் டீனா குறுன்னு பார்க்க அவங்களுக்கே பாவமாக இருக்கா. அவகிட்ட போய் நீங்கள் அவகிட்ட நான் ஒரு பொண்ணுமா புரிஞ்சுக்கோ பார், உன் அக்காவும் புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு லிண்டாவோட மேரேஜுக்கு தான் போயிருக்கீங்க. அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு பாய் இவங்க மேலே லவ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சனால அழகாக அவங்க மனசை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. நீ அதே மாதிரி எனக்கு உன் மேலே லவ் இல்லை, சாதாரண எதுவுமே கிடையாது, ஏன்னா நான் ஒரு பொண்ணு, உன்னை எப்படி நல்லா பண்ண முடியும், அதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் இங்கே பார், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துச்சு, நீ இன்னும் இப்படியே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஒரு பையனை எடுத்துகிட்டு அப்படியே அவளை முன்னாடி வந்து பாய்ஸ் நிறுத்திட்டு இங்கே பார் இதான் உனக்கு நாங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ள எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க. டீனாவோ அவனை கூட பார்த்தவ டக்குன்னு உங்களை திரும்பி பார்க்க, என்ன மறுபடியும் நம்ம பக்கம் திரும்புகிறா அப்படின்னு நீங்கள் பார்க்க. உங்களை விட சுமார் தான், பட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும் போது அதுக்காகவாது கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சம்மதம் அப்படிங்கிறா. உங்களுக்கு ஆச்சரியமாக போயுது. அடி பாவி என்னடி இப்படி சொல்கிறா, இன்னுமா நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்னு கேட்க. அடி மடையாட்டுறா. இது எந்த மாதிரி லவ், அநேகமாக உன்னோட சிஸ்டராக எனக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. தெரியல அப்படிங்கிறா. சரி இனி உன் லைஃப் அவரோட சந்தோஷமாக நீ வாழணும், இந்த வரும் நல்லவர் தானே அப்படின்னு அப்படியே பாய்ஸை பார்க்க. இவளுக்காக தேடி பிடிச்ச மாப்பிளமா அப்படிலாம் கேட்கக்கூடாது, என் பொண்டாட்டி நீ ஃபீல் பண்ணுறேன்னு தான் உனக்காக நாங்கள் பிடிச்சிட்டு வந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு டீனாவுக்கும் மாப்பிள்ளையை பார்த்தாச்சுன்னா அவங்க வீட்டில் சொல்லி ஒரு வழியாக அவங்களோட மேரேஜ் நல்லபடியாக நடத்தி வைக்க. அவங்களுக்கு இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா அப்படின்னு மனசு பாரம் இறங்கின மாதிரி பாய்ஸை பார்க்க அவனுங்களும் சிரிக்கிறானுங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை ஒரு பொண்ணை துரத்தி இன்னொரு பொண்ணை லவ் பண்ண கதையெல்லாம் இப்போ தாண்டி கேட்குறோம் கூட ஃபன்னு நினச்சோம், இவ்வளோ சீரியஸாக இருப்பான்னு நினைக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தாண்டா லகடை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனுங்களை அடிக்க தரத்தா. பார்த்துடி பொண்டாட்டி அப்படின்னு ஓடிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு ஜஸ்ட் சின்ன ஸ்டோரி தான், பெருசாக ஒன்று கதையில் அவங்க சொன்னதை வச்சு தான் ரெடி பண்ணேன், பிகாஸ் எனக்கு டைம் இல்லை. ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.